வணக்கம் வணக்கம் மக்களே. பிகாசோ சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். ஸோ நாங்கள் எல்லாம் நல்லா படித்து பரீட்சைக்கு தயாராக இருக்கிறோம். நிறைய கேள்விகளும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்குறோம். நிறைய பாடங்கள்ன்றதால ஒரு பாடங்களையும் நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் எக்ஸாமுக்கு முன்னுக்கு ஃபுல்லாக ஒருக்கா என்ன செய்ய வேணும், திருப்பி ஒருக்கா ரிவைஸ் பண்ணி பார்க்க வேணும். அப்போ பரீட்சை எழுதுறதுக்கு முன்னால் அப்படி ரிவைஸ் பண்ண இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்குமென்று சொல்லி இந்த ரிவிஷன் செஷன் உண்ட செய்வோம்னு யோசித்தேன். இப்போ எல்லா பாடங்களுக்கும் நான் படிக்கும்போது செய்த ஒரு ரிவிஷன் மாதிரி அந்த ரிவிஷனை எல்லா பாடங்களுக்கும் செய்கிறதுக்கு இருக்கிறேன். ஸோ இன்றைக்கு பிகாசோ சேனலில் முதலாவதாக சர்ஃபேஸ் டென்ஷன் பாடத்துக்கான ரிவிஷனை செய்யலாம்னு இருக்கிறேன். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் பாடத்தை ரிவைஸ் பண்ணி கொள்றதுக்காண்டி இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் என்று சொன்னால் என்னென்று சொல்லி கேட்டால் என்ன, நாங்கள் சர்ஃபேஸ் டென்ஷன்ன்றதை படிக்கிறதுக்கு முன்னாடி சர்ஃபேஸ் டென்ஷன் என்று சொன்னால் அந்த சர்ஃபேஸ் டென்ஷன்ன்ற எஃபெக்ட்ஸ் நாங்கள் கொஞ்சம் பார்த்துருப்போம். ஏன்னா இப்போ இந்த நீருக்கு மேலே என்ன இந்த வாட்டர் ஸ்கேட்டர் என்று சொல்கிற பூச்சி இப்படி மிதக்கிறது. ஏன்னா இந்த பிளேட் எங்களுக்கு என்ன நீருக்கு மேலே மிதக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஏன்னா அதே சின்ன ஊசி மாதிரியான பொருட்களும் என்ன செய்யும், நீருக்கு மேலே மிதக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. மற்றது இந்த மயிர்த்துளை எழுகை என்று சொல்கிறது. ஏன்னா மயிர்த்துளை குழாயோட நீருக்குள்ளாமல் தேக்க என்ன செய்யலாம், நீர் இப்படி மேலே மயிர்த்துளை குழாய்க்கால மேலே எழுந்து வாருது. ஏன்னா ரைட், ஓகே. மற்றது இதை மாதிரி விளக்குல என்ன எண்ணெய் எரியும் போது மேலே வாரதை சொல்லலாம். ஏன்னா அதே மாதிரி வேற இந்த பைப் இருக்கு தானே, தண்ணி பைப். ஏன்னா தண்ணி பைப்பை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் தண்ணி பைப்லேருந்து நீர் ஒழுகும்போது ஏன்னா இப்படி ஒரு இதில் உள்ள இதுவும் பார்த்தீங்கன்னா கூட இந்த மேற்பரப்பு விசையால் ஏற்படுற ஒரு எஃபெக்ட் தான். ஏன்னா அதே மாதிரி வேறு நாங்கள் சொல்லலாம், இந்த மழைத்துளிகள் என்ன மழைத்துளி என்ன நீர் கோள வடிவமாக உருவாகிறதுக்கு மேற்பரப்பு விசை தான் காரணமாக இருக்குது. ஏன்னா அதே மாதிரி வேறு நாங்கள் சொல்லலாம், இந்த தலைமுடி இல்லாட்டி நாங்கள் ஒரு ப்ரஷ் எடுத்தோம்னு சொன்னால் ஏன்னா அதை நாங்கள் தண்ணிக்குள்ளே அமழ்த்தேக்க ஒரு பெயிண்ட் ப்ரஷ்ஷை கொண்டு எடுத்து நாங்கள் தண்ணிக்குள்ளே கொண்டே அமழ்த்தினோம்னு சொன்னால் அந்த ப்ரஷ்ஷுன்ற முடியெல்லாம் என்ன இப்படி 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 என்ன செய்ய போதான் பிரிஞ்சு போய் இருக்கும். ஏன்னா ரைட், ப்ரஷ்ஷுன்னு முடியும். தலைமுடியை நீங்கள் தண்ணிக்குள்ளே கொண்டு போனாலும் இதே மாதிரி தான். இப்போ ப்ரஷ்ஷை நாங்கள் தண்ணிக்குள்ளேருந்து வெளியில் எடுத்தோம்னா ப்ரஷ்ஷை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இப்படி இப்படி வந்துடுவார். இது என்ன தலை வருது, மேற்பரப்பு விசை. இதுக்கு காரணம் நீங்கள் தலைமுடியை நீருக்குள்ளே நினைச்சிட்டு நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் உங்களோட தலைமுடி என்ன செய்யும், இதே மாதிரி என்ன உங்களோட தலைமுடி இப்படி ஒட்டி ஒட்டி கொண்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இந்த மேற்பரப்பு இழுவிசை தான். சரியா, ரைட், ஓகே. அப்போ இதெல்லாமே இந்த மேற்பரப்பு விசை இருக்கிறப்ப இதை மாதிரி வேறு சில இதுகளும் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு சும்மா விஷனுக்காண்டி சும்மா ஒரு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸை சொல்லி இருக்கிறேன். சரியா, ரைட், ஓகே. இப்போ இந்த மேற்பரப்பு விசை என்னத்தால் வருதுன்றதை ஃபஸ்ட்டாக பார்க்குறதுக்கு நாங்கள் என்ன படித்தோம், நாங்கள் ஒரு நீர் இதை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் ஏன்னா தண்ணிக்குள்ள மூலக்கூறுகளை பார்த்தா தண்ணிக்கு நடுவுக்கு இருக்கிற மூலக்கூறுகளுக்கு என்ன செய்யலாம், எல்லா பக்கமுமே என்ன இப்போ நீர் மூலக்கூறுகள்னு சொன்னால் என்ன, நீர் மூலக்கூறை சுற்றி நீர் மூலக்கூறுகள் வேறு வேறு மற்ற நீர் மூலக்கூறுகள் இருக்கும். அப்போ நடுவுக்கு இருக்கிற மூலக்கூறுகளை என்ன செய்யுது, எல்லா பக்கம் இருக்கிற மூலக்கூறுகள் கவருது. அப்போ இந்த மூலக்கூறை பார்த்தா இவர் என்னத்தில் இருக்க போகிறார், சமநிலையில் இருக்க போகிறார், ஈக்லிபிரியத்தில் இருக்க போகிறார். ஆனால் இந்த மேற்பரப்பில் இருக்கிற ஒரு மூலக்கூறை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவர் என்ன, அவருக்கு நீர் மூலக்கூறுகள் என்ன இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது, கீழே இருக்குது. ஆனால் என்ன மேல் பக்கம் என்ன நீர் மூலக்கூறுகள் என்ன வாயுவில் இருக்கிற நீர் மூலக்கூறுகள் சரியான கொஞ்சம் அந்த விசைகளை நாங்கள் புறக்கணிக்கலாம். இப்போ இவரை பார்த்தா இவருக்கு என்ன வேறு சொல்லுங்க, அப்போ முளையுலா கீழ் நோக்கி ஒரு விசை வருகுது. அப்போ இந்த மேற்பரப்பில் இருக்கிற எல்லா மூலக்கூறுகளுக்குமே என்ன செய்ய போகுது, இப்படி கீழ் நோக்கி ஒரு விளைவில் விசை வரப்போகுது. என்ன இப்போ நாங்கள் என்ன ஃபிசிக்ஸில் படிச்சு நாங்கள் விளைவில் விசை இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன, அவர் இஞ்சல கீழே இறங்கத்தானே வேணும் என்ன. பட் அவர் என்ன செய்ய மாட்டார், கீழே மூவ் பண்ணாமல் இருக்கிறார். கீழே மூவ் பண்ணாமல் மேற்பரப்புலே என்ன செய்யுது இருக்குது. அப்போ இந்த மேற்பரப்பில் இருக்கிற மூலக்கூறுகள் உள்ளுக்குள்ளே போக பார்ப்பார். ஆனால் என்ன
போக இயலாம என்ன இந்த மேற்பரப்பிலே வந்து என்ன செய்ய போகுது அவ ஒரு ஒரு படம் மாதிரி என்ன சர்ஃபேஸில் வந்து இந்த மேற்பரப்பில் ஒரு படம் மாதிரி வந்து அவ உருவாகி இருக்க போகணும். அப்போ இந்த மேற்பரப்பில் இந்த மூலக்கூறுகள் வந்து என்ன இவையை வந்து என்ன செய்யணும், இந்த மேற்பரப்பில் பிடிச்சி இருக்கிறக்காண்டி என்ன இந்த மேற்பரப்பில் வந்து என்ன செய்யணும், ஒரு ஒரு இழுவை அந்த டென்ஷன் வந்து ஒரு மேற்பரப்பில் வந்து உருவாகுமா. இன்னொரு மாதிரி சொல்கிறேன்னு சொன்னால் இந்த மேற்பரப்பில் இருக்கிற மூலக்கூறுகளுக்கு கீழ் நோக்கி ஒரு விளைவில் விசை வருகுது என்ன. இப்போ இந்த விளைவில் விசைய என்ன இந்த விளைவில் விசை வந்து இருந்தாலும் இவர் கீழே போகல. அப்போ இந்த விளைவில் விசைக்கு எதிராக வந்து என்ன இந்த விளைவில் விசைக்கு எதிராக ஒரு வேலை வந்து ஒர்க் டன் வந்து நடக்குமா இந்த மேற்பரப்பில் இருக்கிற மூலக்கூறுகளுக்கு என்ன அந்த ஒர்க் வந்து செய்யப்படுமாம் ஏன்னா இவருக்கு எதிராக. ஸோ அந்த ஒர்க் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த சர்ஃபேஸில் வந்து சர்ஃபேஸ் எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணப்படுமா. சர்ஃபேஸ் எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணப்படுமாம். என்ன மேற்பரப்பு என்னன்னு சொல்ல போகிறோம், மேற்பரப்பு சக்தி என்று சொல்கிறோம். அப்போ அதுதான் என்ன உருவாகுது. அப்போ இந்த மூலக்கூறுகள் உள்நோக்கி போகிறதுக்கு எதிராக வந்து செய்யப்படுற வேலை என்னவா சேமிக்கப்படுதான் மேற்பரப்பு சக்தி. அப்போ நாங்கள் படித்த சக்தியும் வேலையும் என்ன கொண்டு இடம் மாற்றக்கூடியது. எனர்ஜியும் ஒர்க்கும் வந்து நாங்கள் என்ன சொன்னாங்க இன்டர்சேஞ்சபிள்னு சொன்னாங்க. ரைட், ஓகே. அப்போ அதனால் இப்படி நாங்கள் சொல்லி கொள்ளலாமா, சரியா? ரைட், ஓகே. அப்போ இதுதான் என்ன செய்ய போகுது, இந்த மேற்பரப்பு விசை வந்து உருவாக போகுது. ரைட், ஓகே. இதை வந்து நீங்கள் இந்த மேற்பரப்பில் ஒரு இழுவை வந்து உருவாகி இருக்கிறத நாங்கள் என்ன மாதிரி யோசிக்கலாம்னு சொன்னால் என்ன எனக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தோணுது. இப்போ நீங்கள் எப்படி யோசிச்சு பாருங்க, நாங்கள் ஒரு பெரிய பலூன் ஒன்று எடுத்து எங்களோட தலைக்கு மேலே இப்படி என்ன செய்ய போகிறோம், எங்களோட தலைக்கு மேலே ஒரு பலூன் ஒன்று எடுத்து இப்படியோ இழுத்து காதுக்கும் பக்கத்தால் இப்படி ஒரு பலூன் ஒன்று நாங்கள் இப்படி இழுத்து போத்தினம்னு சொன்னால் என்ன செய்வோம், அந்த பலூன் அப்படியோ ஸ்ட்ரெச் ஆகி எங்களோட தலையை என்ன செஞ்சு கொண்டிருக்கோம், அப்படியோ ஒட்டி கொண்டு இருக்குமே. அப்போ காதுக்கு மேலே கொண்டு போனீங்கன்னா காதை சுற்றி எவ்வளோத்துக்கு காதுக்கு அடைச்சி ஒட்டி கொண்டு இருக்கலாமோ அவ்வளோத்துக்கு காதை அடைச்சி ஒட்டி கொண்டு இருக்கப்போ. அப்போ அதே மாதிரி இந்த மேற்பரப்பும் இந்த நீர் மூலக்கூறுகளும் இந்த நீருக்கு மேலே இருக்கிற இந்த மேற்பரப்பும் வந்து இந்த மேற்பரப்பு இழுவிசையால் வர எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும், மேற்பரப்புக்கு மேலே ஒரு படையை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி இந்த பலூனை மாதிரி பலூனுங்கிற தலையில் ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி இந்த தண்ணிக்கு மேலே இருக்கிற ஒரு இதை வந்து ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி ஒரு இது இருக்கிறதால என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்குது, இந்த மேற்பரப்பால் சின்ன சின்ன பாரங்கள் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க, தாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரியா? ரைட், ஓகே. அப்போ இதுதான் இதில் வந்து நாங்கள் பார்த்த மேற்பரப்பு இழுவிசை வந்து எப்படி வந்து உருவாகுதுன்றதுக்கான அடிப்படையில் நாங்கள் பார்த்த விஷயம். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது வந்து மேற்பரப்பு இழுவிசைன்ற என்ன டெஃபினிஷன், அவற்றை வரை விளக்கணும். முதலாவது வரை விளக்கணும் என்ன சொல்றாங்க, மேற்பரப்பு விசைன்றது ஏன்னா நீங்கள் 1 மீட்டர் நீளமான ஏன்னா தண்ணிக்கு மேலே இருக்கிறப்ப இந்த நீர் மேற்பரப்பை சொன்னாங்களா, இந்த நீர் மேற்பரப்பில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், 1 மீட்டர் நீளமான ஒரு கற்பனையான ஒரு கோட்டை நாங்கள் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் வந்து எப்படி விசைகள் தாக்கும்னு சொன்னாலாம், மேற்பரப்பு விசையால் வர விசைகள் இந்த கோட்டுக்கு வந்து செங்குத்தாக தாக்குமா. இந்த கோட்டுக்கு என்ன செய்யுமா, செங்குத்தாக தாக்குமா. ஏன்னா கோட்டுக்கு செங்குத்தாண்டா இப்படி நாங்கள் ஒரு சீப்பு ஒரு சீப்பு எடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன சீப்பு வந்து இப்படி இருக்கும். அதை மாதிரி என்ன செய்ய போதாம், இந்த மேற்பரப்பால் வர விசைகள் வந்து என்ன செய்ய போதாம், தாக்க போகுதாம். சரியா? ரைட், ஓகே. இப்போ இந்த 1 மீட்டர் நாங்கள் ஒரு யூனிட் லென்த் இருக்கிற ஒரு லென்த் எடுத்தோம்னு சொன்னால் அதால் தாக்குற விசை ஃபோர்ஸ் அந்த நீளத்தில் தாக்குற ஃபோர்ஸை தான் என்னென்னு சொல்கிறாங்க, சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 1 மீட்டரில் 10 நியூட்டன் தாக்குதுன்னு வச்சிங்கன்னு சொன்னால் 10 நியூட்டன் per 1 மீட்டர் அல்லது 10 நியூட்டன் 1 மீட்டருக்குன்னு சொல்லி நம்ம சொன்னால் 10 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 1 சொல்லி வரும். அப்போ அதை நாங்கள் டெஃபினிஷனை எழுதினோம்னு சொன்னால் சர்ஃபேஸ் டென்ஷன் T is equal to என்னென்னு சொல்லலாம்னு சொன்னால் F/L என்று சொல்லலாம். அப்போ நாங்கள் 1 மீட்டர்னு சொன்னால் டெஃபினிஷனில் அப்படி சொல்லுவோம். இல்லாட்டி என்ன, நாங்கள் ஏதாவது ஒரு லென்த் எடுத்தோம்னு சொன்னால் அதை இல்லாத பிரிக்கும் போது உங்களுக்கு என்ன இது per யூனிட் லென்த்தாக வரும், அலகு நீளத்துக்கான ஒரு இழுவிசையாக வரும். உங்களுக்கு விளங்க முடியும் நினைக்கிறேன். அப்போ நாங்கள் இந்த கணியத்தலையும் கீழே நாங்கள் பிரித்தோம்னு சொன்னால் என்ன உங்களுக்கு வரப்போகிறது, அலகு நீளத்துக்கு 1 மீட்டருக்கு எவ்வளோன்னு சொல்லி வரும். இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு நான் அப்போது சொன்ன எக்ஸாம்பிள் 1 மீட்டரும் 10 நியூட்டனும் என்று சொன்னான். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் T சமன் இந்த 1 மீட்டரில் மொத்தம் 10 நியூட்டன் விசை தாக்குதுன்னு வச்சோம்னு சொன்னால் சர்ஃபேஸ் டென்ஷன் T சமன் 10 நியூட்டனின் கீழ் 1 மீட்டர். அப்படி தானே 10 நியூட்டன்
மீட்டர் மைனஸ் ஒன்றுன்னு சொல்லி எங்களுக்கு வரும். சரியா? அப்போ இது டெஃபினிஷன் படி பார்த்தீங்கன்னா சரி, நீங்கள் வேற ஒரு நீளத்தை எடுக்கிறீங்க 10 மீட்டர் எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு என்ன தாக்கும்? 100 நியூட்டன் தாக்கும். என்ன சரியே 100 நியூட்டன் விசை தாக்கும். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன்றது இங்கே என்ன டி சமன் 100 இல்லை 10 தானே. நாங்கள் என்ன 10 நியூட்டன் மீட்டர் மைனஸ் சொன்னப்போ இந்த அலகு நீளத்துக்குன்றது இப்படி தான். இங்கே 10 கொண்டு வந்து போடுறோம். ஏன்னா ஆனால் F4Lன்றது ஏன்னா 2 வரைக்கும் அது அலகு நீளத்துக்குன்னு சொல்லி வரப்போகுது. சரியா? ரைட் ஓகே. இப்போ இது வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன முதலாவது டெஃபினிஷன். சரியா? அப்போ TS ஈக்குவல் டு F/L பாடமாக்கி எங்களுக்கு என்ன வேலை இல்லை. அப்போ TS ஈக்குவல் டு F/L சொன்னால் என்ன? அப்போ எங்களுக்கு தெரியும் சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ஒரு கன்ஸ்டன்ட் ஒரு லிக்விடுக்கும் இப்போ வாட்டருக்குன்னு சொல்லி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன், வேற ஒரு ஆயிலுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு வேற ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன், அப்படி தானே இருக்க போகுது. அப்போ சர்ஃபேஸ் டென்ஷனை காண்றது வந்து எங்களுக்கு என்ன இருக்காது, வேலையாக இருக்காது. சர்ஃபேஸ் டென்ஷன் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ எங்களுக்கு என்ன காண வேண்டியிருக்கும்னா விசை காண வேண்டியிருக்கும். அப்போ விசை என்ன சர்ஃபேஸ் டென்ஷனால் வர விசையை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், T/L சொல்லி சொல்லுவோம். இதைத்தான் நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் கூட வெளியல் செய்கிறதுக்கும் உங்களோட தேவைகளுக்கும் பயன்படுத்தணும். F = என்ன சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து நீங்கள் என்ன செய்யணும், நீளத்தால் பெருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரப்போகுது, சர்ஃபேஸ் டென்ஷனால் வர விசை வரப்போகுது. சரியா? ரைட் ஓகே.